வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையை மனதில் கொண்டு இன்று இந்த இனிய காலை வேளையில இங்கே நேரடியாக வகுப்பில் இணைந்துள்ள இருபால் அன்பர்களுக்கும் நேரலையில் இணைந்துள்ள அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நமது சிந்தனையான சிக்கலும் தீர்வும் அப்படிங்கிற இந்த சிந்தனையை நாம இன்னைக்கு சிந்திப்போம். சிக்கல் அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தையா இருந்தாலும் மனித வாழ்வுல இதனுடைய பங்கு ஒரு அபரிவிதமான விளைவுகளை தருது. அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்றோம். நம்முடைய இந்த இனிமையான இந்த வாழ்க்கை பயணத்துல இன்பம் துன்பங்கிற இந்த ரெண்டு நிலையை கடந்து நம்ம வாழ்வின் முழுமையை நோக்கிய ஒரு பயணத்துல நாம் நம் எதிர்படுகின்ற இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்படி அணுகுகிறோம்னு பார்த்தா சில நேரத்துல இந்த சிக்கல்கள் நமக்கு தடைகளாக வந்து முன்னே நிற்கின்றன. அப்போ மகர்ஷி அவர்கள் நமக்கு இந்த சிந்தனையை நமக்கு மனவளக்கலையில ரொம்ப அழகா அதை கோடிட்டு காட்டி தனி மனிதன் அமைதிக்கும் அது குடும்ப அமைதிக்கும் எப்படி அது உதவும் அப்படிங்கிறத நமக்கு பிராக்டிக்கலா அதை வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையில அதுக்கு தீர்வும் சொல்லி நமக்கு வழி நடத்திருக்காங்க. இன்றைய சிந்தனையில நம்ம முதல்ல பொதுவா இந்த சிக்கலை பற்றிய நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கு, நாம் எப்படி அதை அணுகுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை பார்த்துட்டு, உலகம் முழுக்க நிறைய அறிஞர்கள் இந்த சிக்கலை பற்றிய ஒரு ஆய்வை மேற்கொண்டிருந்தாலும் தன்னிலை விளக்கம் பெற்ற மகர்ஷி போன்ற ஒரு அறிஞர்களால தான் விரிந்த நிலையில, விசாலமான நிலையில சமூகத்துக்கும் சிக்கல்கள் உண்டு, அந்த சிக்கல்களை தொகுத்து அதற்கான தீர்வுகளையும் வழங்க முடிஞ்சிச்சு. அந்த வகையில இன்றைய சிந்தனையில சிக்கல்கள் அதை பற்றிய ஒரு சின்ன ஒரு சிந்தனை தொடர்ந்து நம்ம அந்த சமூக சிக்கல்களை பற்றியும் ஒரு சின்ன ஆய்வு மேற்கொள்வோம் மகர்ஷியோட சிந்தனையோட. எதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சிக்கலா அணுகுகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு உங்க புரிதல் தெரிஞ்சுன்னா நம்ம இது சிந்தனை தொடரலாம். எதை நாம் அன்றாட வாழ்க்கையில நாம் சிக்கலா எதிர்கொள்கிறோம், எதையெல்லாம் நம்ம சிக்கல்னு நம்ம பாக்குறோம், நீங்க ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? காலையில எழுந்திருக்கிறதே சிக்கலாகி போச்சு இப்போ. ஓகே, அழகா சொல்றாங்க அவங்க. அத நினைப்பது நடக்கலன்னா அது சிக்கல். வேற ஏதாவது? நினைக்காது நடக்கும்போது மகிழ்ச்சி இல்லையா சார்? நல்லது நடந்தா மகிழ்ச்சி. ஓகே ஓகே, அதோட விளைவை நீங்க சொல்றீங்க. நம்ம பிறந்ததே சிக்கல். நாங்க வாழ்க்கையில நம்ம இந்த உடல்ல உயிர் சிக்கிக்குச்சு. மகர்ஷி சொல்ற ஒரு கருத்து தான் நல்லா அழகா சொல்றாங்க. இந்த உடல்ல உயிர் சிக்கிக்குச்சு, அதனாலதான் சிக்கல்கள்ல நாம் பின்னப்பட்டு இருக்கிறோம்ங்கிறத ரொம்ப அழகா சொல்றீங்க. ரொம்ப நன்றி. அவங்க சொன்ன மாதிரி நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு அப்படிங்கிறப்போ இப்போ சிக்கல் இல்லாம வாழ முடியுமா? அந்த கேள்விக்கு உங்க பதில் என்ன? முடியும். ஓகே, வேற ஏதாவது கருத்து? எப்படி சொல்றீங்க? நேர்மறை என்ன சார் சொன்னீங்க? ஓகே, பழக்கமாயிடாத பழக்கமாயிடுன்றீங்க. ஓகே, வாழ முடியாது. ஓகே,
நல்ல தெளிவான அணுகுமுறை. ஏன்னா நிறைய வகுப்புகள்ல எல்லாரும் தொடர்ந்து வரதுனால நல்ல இந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல ஆழமா உள்ள பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க. சிக்கலோட தான் இருக்கும் வாழ்க்கை. வாழ்க்கை என்பதே வந்து அவங்க சொன்ன மாதிரி உடல்ல உயிர் சிக்கிய மாதிரி, அந்த ஒரு சிக்கல் இல்லைன்னா அடுத்த சிக்கல் வரத்தான் போகுது. அதுல இருந்து ஒரு சிக்கல்ல இருந்து அடுத்த சிக்கலுக்கு மாறி போறதுதான் நம்மளுடைய இந்த வாழ்க்கை வந்து பிழைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மகர்ஷி அழகா தமிழ்ல அதுக்கு அர்த்தப்படுத்துவாங்க. பிரச்சனைக்குள்ள நடைபெறுவதுதான் வாழ்க்கை அப்படிங்கறத நம்ம உணர்ந்துகிட்டோம்னா சிக்கலற்று வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது, அதனால வர்ற ஏமாற்றமும் இருக்காது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. இயற்கையை பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே எங்கேயுமே குறையில்லை. நம்மளுடைய மனித அறிவுல இருக்கிற மயக்கமும் நாம் செய்கின்ற செயல்ல இருக்கிற தவறுமே வந்து புதிய புதிய சிக்கல்களை நமக்கு உருவாக்கி தருது. பாரதியாரோட ஒரு சின்ன பாடல்ல அவர் சொல்லுவார், இந்த கவலைப்படுறது சிக்கல்னால நம்ம துன்பங்கள் எப்படி வருதுங்கிறத அவர் சொல்றப்போ ரொம்ப கொஞ்சம் வேகமா தான் சொல்லுவார். அவருடைய பாடல்ல கொஞ்சம் அந்த உணர்வு இருக்கும். சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர், சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணமதை திண்ணமுறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாரி தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்ப வாரா அப்படின்னு சொல்லுவார். அப்போ நடந்தது போனது இதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு நம்ம வாழ்க்கையில சிக்கல் சிக்கல் நம்மளை உட்படுத்திக்கிறத விட இன்றைய நிகழ்காலத்துல நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய அறிவு நிலை எப்படி இருக்கு, சிக்கலை எதிர்கொள்ளக்கூடிய மனவளம் உடல் நலம் இதெல்லாம் எப்படி இருக்கிறத பார்த்து அன்றைய வாழ்க்கை இனிமையாக மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு. சிக்கல் இல்லாம இருந்தா நம்ம வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்குமா? அடுத்த நகர்வுக்கு நம்மளால போக முடியுமான்னு பார்த்தா இருக்காது. நம்ம அதுல இருந்து விடுபட தெரியலதான் நம்ம அதுல சிக்கிக்கிறோமே தவிர, சிக்கல்கள் வாழ்க்கையின் சுவாரஸ்யத்துக்கு ஒரு அங்கமாகவே இருக்குது. நம்ம பாசிட்டிவா அதை நம்ம நேர்மறையா அதை அணுகணும்னா அது நம்ம வாழ்க்கையினோட அடுத்த நகர்வுக்கு முன்னேற்றத்துக்கும் அது பயன்படும். ஒரே விஷயத்துல நம்ம மனதை கட்டி போட்ட மாதிரி இல்லாம ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டு நம்ம ஒரு இடத்துல சிந்தையை மடக்கி வைக்காம விரிச்ச நிலையில அதை நம்ம பார்க்கணும்னா இந்த சிக்கல்கள் நமக்கு வாழ்க்கையில தேவையாகவும் இருக்கு. சில நேரத்துல அது வந்து ஒரு அடிமைத்தனம்னு வேற சொல்றாங்க. சிக்கல்ல இருந்து விடுபட முடியாம நம்மள இருக்கிற அந்த மனநிலையை வந்து அடிமைத்தனம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம்னா, புத்தரோட வாழ்க்கையில வந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு தான் அதுல பார்த்தேன். புத்தர் தன்னுடைய மாணவர்களோட சக மாணவர்களோட உட்கார்றாரு. அந்த உரையாடலுக்கு முன்னாடி அவர் கையில ஒரு துணியை வச்சிருந்தவர் ஒரு துணியில 4-5 முடிச்சு போட்டுக்கிட்டே வர்றாரு. போட்டுட்டு எல்லாத்தையும் காமிச்சு, இதுல என்ன பாத்தீங்க நீங்க, இந்த முதல்ல நான் வர்றப்ப இருந்த இந்த துணிக்கும் இப்பக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது அப்படின்னு கேட்கிறாரு. அதுல ஒருத்தர் வந்து அவருடைய சீடர் ஒருத்தர் சொல்றாரு, முதல்ல இந்த துணி வந்து சாதாரணமா சுதந்திரமா இருந்துச்சு, இப்போ அதோடைய தன்மை மாறி அது தன்னோட முடிச்சுகளை போட்டுச்சு. ஸோ அதுதான் அது வந்து அடிமை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. முடிச்சுகளால் அது அடிமை ஆயிடுச்சு அந்த துணி, அதுல இருந்து விடுபட முடியல, அதோட சுதந்திரம் இல்லை இப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் புத்தர் சொல்றாரு, சரியா சொன்னீங்க, வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற சிக்கல்களும் இப்படிதான், நம் அந்த சிக்கலுக்கு அடிமையாகிறதுனால நம்ம அதுல இருந்து விடுபட முடியாம தவிக்கிறோம். அப்போ இத அடுத்து கேட்கிறார், இப்ப இதை சரி பண்ணணும்னா நீங்க என்ன செய்வீங்க? இப்போ இந்த சிக்கல் இல்லாம இருக்கணும் இந்த அப்படின்னா இந்த துணியில இந்த முடிச்ச எடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இன்னொரு சீடர் சொல்றாரு, நான் கிட்ட வந்து அந்த முடிச்சுகளை பார்க்கணும், அது எப்படி போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தன்மை தெரிஞ்சா நான் அதை அழுத்து சரி செய்ய முடியும். எளிமையான எக்ஸாம்பிள் தான். அதான் அவரும் சொல்றாரு, மிகச்சரியான பதில். அதே போல வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற சிக்கல்களை வந்து துன்பங்களை வந்து அதனுடைய நிலை என்ன, அது எப்படி வந்துச்சு, அதை அணுகுகின்ற அந்த முறை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த முடிச்சுகள், இப்போ நம்ம முடிச்சுகள்னு சொல்றப்போ எனக்கு ஞாபகம் வருது, நான் சின்ன வயசுல என்சிசில இருக்கிறப்போ இந்த முடிச்சுகளை போறதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, வெவ்வேறு நாட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ இந்த பேரிடர்ல இருக்கிறவங்க, போலீஸ் எல்லாருக்குமே இந்த பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு
நம்ம ஊருக்கு பயணப்படுறோம், ஒரு பாக்ஸை கட்டணும்னா கூட எந்த மாதிரி நாட் போட்டா அது வந்து பிரியாம இருக்குங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு திறமை வேணும் இல்லையா? இல்லைன்னா அது பிரிஞ்சு எல்லாம் கொட்டிடும். அப்போ முடிச்சுகளை போடவும் இருக்கிற அந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அணுகணும்னா அந்த முடிச்சுகளை நாம் விலகி கொள்ளலாம். அதுல இருந்து சிக்கல்ல இருந்து நம்ம வெளியே வரலாங்கிறத நம்ம இங்க புரிந்து கொள்ளலாம். மனிதர்கள் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற தீர்வுகள் வந்து தற்காலிக தீர்வாக இருக்கும் சிக்கலுக்கு. ஆனா இறை நீதினு ஒண்ணு இருக்கு, செயல் விளைவுன்னு நம்ம சொல்ற இந்த தத்துவம். எந்த செயல் நம்ம செய்தாலும் அதற்கான ஒரு விளைவு உண்டுங்கிறத நம்ம மனதில் ஆழமா பதிய வச்சுக்கணும். அததான் இறை நீதியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். மகர்ஷி அதான் நம்ம சொல்றப்போ அந்த தப்பு கணக்கு அப்படிங்கிற ஒரு அந்த கவிதையில சொல்லுவார், தப்பு கணக்கு தானொன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, அப்போதைக்கு அப்போதே அளிக்கும் சரி விளைவு, எப்போதும் இடர்படுவார் இதை உணரார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ பிரச்சனையும் தீர்வும் வேற வேற. ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு தீர்வு நம்ம வேற எங்கேயாவது போய் தேடணுமா இல்ல அப்படின்னு பார்த்தா பிரச்சனைக்குள்ளேயே தீர்வுகள் இருப்பதை நம்ம நல்லா உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்ம அந்த பிரச்சனைக்கு உள்ள போகாம வெளியே இருந்து பாக்குறப்பதான் தீர்வு இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்துக்கு நம்ம உள்ளாகிறோம். ஆனா பிரச்சனைகளை நாம் புரிந்து ஆழமாக அதுகிட்ட நம்ம அணுக ஆரம்பிச்சோம்னா அதை தீர்க்கின்ற வழி அந்த பிரச்சனைக்கு உள்ளேயே இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது போல சில பிரச்சனைகளுக்கு வந்து நமக்கே வர சிக்கலாக இருக்கட்டும், இல்லை நமக்கு வெளியில இருந்து வர சிக்கலாக இருக்கட்டும், பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நான் சொல்ற மட்டும்தான், அதாவது நான் சொல்வது சரிங்கிறது வந்து பொதுவான புரிதல், நான் சொல்றது மட்டும்தான் இந்த சிக்கலை தீர்க்கும் அப்படிங்கிறப்போ அங்க தன்முனைப்பு வந்து நிக்குது. அப்போ தன்னம்பிக்கையா ஒரு சிக்கலை அணுகிறதுக்கும் தன்முனைப்பா ஒரு சிக்கல் அணுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றதுதான் இந்த சிக்கலுக்கு தீர்வு அப்படின்னு நம்ம ஒரு சிக்கலோட போராடுகிறோமோ அப்போ சில நேரத்துல வந்து அந்த சிக்கல் வந்து தன்முனைப்பா மாறி அதுக்கு அந்த விளைவு நமக்கு புரியாம அந்த சிக்கலை தீர்க்கிற தீர்வும் சரியாக அமையாமல் நாம் துன்பப்படுகிறோம். அந்த சிக்கலுக்கான தீர்வு வெளியில இருந்தும் வரலாம். அப்போ மற்றவர்கள் கருத்தையும் அவர்களுடைய உதவியையும் ஒத்துழைப்பையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு தன்மையும் நமக்கு சிக்கலுக்கான தீர்வுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க உங்க துன்பமோ இல்ல சிக்கலோ பிரச்சனையோ அப்போ அதுல வந்து தீவிரமாக அந்த பிரச்சனையில சிக்கல்ல நம்ம கவனம் செலுத்துறதை விட நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்முடைய சிந்தனையை நம்ம செலுத்தணும். ஏன்னா சிக்கல் தானாகவே விலகிவிடும் நம்முடைய இலக்குகள் சரியாக இருந்தா அப்படிங்கிற ஒரு கருத்தை அங்க முன் வைக்கிறாங்க. மகிழ்ச்சி என்பது சிக்கல் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதுதான் இருக்கு. நம்மளுடைய சந்தோஷம்ங்கிறது வந்து சிக்கல்களை எப்படி நம்ம சிக்கல் இல்லாம இருக்கணுங்கிற அந்த நிலையில இருந்து அதை சமாளித்து எப்படி வெற்றி கொண்டு வாழ்வதுங்கிற அந்த நிலையை நாம் அணுகணும்னா அதுலதான் மகிழ்ச்சி இருக்குங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. அவங்க அம்மா சொன்ன மாதிரி இடியாப்ப சிக்கல் சின்ன சிக்கலா இருக்கும், ஆனா அதை மேலும் மேலும் அதை பெருக்கிக் கொள்ற ஒரு மனநிலையில நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா அதுவே ஒரு காலத்துல ஒரு பெரிய சிக்கலா வந்து உருவெடுத்து முன்னே நிற்கும். அது குழந்தைகளோட கல்வியா இருக்கட்டும், நம்முடைய பொருளாதார தேவையா இருக்கட்டும், எல்லாமே இதுல அடங்கும். எழுத்தாளர் சிவசங்கரி அம்மாவோட ஒரு சின்ன நூல், அவங்க தலைப்பை வந்து வித்தியாசமா வச்சிருப்பாங்க, சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது அப்படின்னு. நூல் கண்டு மாதிரி தான் இருக்கும் ஆரம்பத்துல சிக்கல்கள் நம்ம வாழ்க்கையில, அது முதல் தடவை நம்ம அதை அணுகிறப்போ. ஆனா அதுவே நம்ம சரியான முறையில அதை நம்ம அணுகாத போது அது கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு சின்ன கயிறா மாறி, முத்தையா சொல்ற மாதிரி அது திரியா மாறி கயிறா மாறி ஒரு வடமா மாறி கடைசியா அது ஒரு இரும்பு சங்கிலியா நம்மளை பிணைச்சு நிக்கிறப்போ அந்த சிக்கலை அந்த நேரத்தில் நாம் எதிர்கொள்றப்போ அது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். அப்போ சிக்கல்கள் வாழ்க்கையில நிரந்தரம் இல்லை, அதை எப்படி நாம் அணுகுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து சிக்கல்களை எளிமையா தீர்க்கிறதுக்கான வழிகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய
வளம். மனித மனிதனுக்கே உரிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது ஒரு இயற்கை சுரங்கம்னு சொல்றாங்க. அதுல எல்லா செல்வமும் இருக்கு. இந்த இயற்கை வள மனவளம் அப்படிங்கிறது வந்து சாரி, தேங்க்யூ. நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சிகள் வந்து இதை ஒட்டியே அமைந்திருக்கிறதுனால இந்த மனவளம்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்பட்டோம்னா வாழ்க்கையில சிக்கல்களை அணுகுகின்ற முறையும் அதனுடைய வழியும் நமக்கு மிக தெளிவாக அமையும். வாழ்க்கையில நடக்கிற எல்லா சிக்கல்களையும் நம்ம போக்கி விட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்பு தான். நம்ம வந்து எல்லா சிக்கல்களையும் நம்மளே போக்கி விட முடியாது. மற்றவர்களுடைய உதவிகளோ ஒத்துழைப்போ தேவைப்படுதுன்னா நம்மளுடைய அகம்பாவம் அந்த நமக்கு நம்மளால தான் முடியுங்கிற அந்த ஒரு சிக்கல் நாம தான் முடிக்கணும், என்னால மட்டும்தான் இதை தீர்க்க முடியுங்கிற அந்த நிலையிலிருந்து மாறி மற்றவர்களுடைய உதவிகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு செஞ்சோம்னா இந்த சிக்கல்கள் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நம்மளுடைய மனவளக்கலை மன்றத்துல இந்த உடல் மனவளம் இந்த ரெண்டையும் ஒட்டிய இந்த பயிற்சிகளை நாம மேற்கொண்டு நம்ம செய்யும் போது இது ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை பயிற்சிகள் தான். இந்த பயிற்சிகள்ல கிடைக்கிற இந்த தெளிவே வந்து நம்முடைய அன்றாட சிக்கல்களுக்கு தேவையான தீர்வுகளை எப்படி நாம் வெற்றிகரமா எதிர்கொள்ள முடியுங்கிறதுக்கான ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை பயிற்சியா இந்த மனவளக்கலையை வந்து நமக்கு மகர்ஷி கொடுத்திருக்காங்க. மகர்ஷி இத சொல்றப்போ இந்த சிக்கல்களை பத்தி சொல்றப்போ எப்படி சொல்றாங்கன்னா இது அறிவின் குறைபாடு, அறிவின் ஏழ்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு சொல்லுவாங்க. இந்த செயல் விளைவு தத்துவம் புரியாதனால அறிவின் ஏழ்மை நிலைதான் மனித வாழ்க்கையின் சிக்கல்களுக்கு ஒரு அடிப்படை காரணமா இருக்கு. வினைப்பதிவே தேகம் அப்படின்னு நம்ம சொல்ல கேட்டிருப்போம். இந்த பதிவுகள் உடல்ல நம்ம வாழ்க்கையில இந்த பதிவுகளை கழிக்கிற வரைக்கும் அவை வந்து உடலில் நோய், உள்ளத்தில் கலங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல், இந்த 4 வகையா அது வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அப்போ இந்த சிக்கல்கள் வருவதற்கான காரணம், அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 விஷயங்களை சொல்லுவாங்க மகர்ஷி. ஒன்று வந்து அறியாமை, வேற 2 சொல்லுங்க பார்ப்போம் எல்லாருமே. நீங்க எல்லாருமே நல்ல மனதில் ஆழமா பதிய வச்ச ஒரு விஷயங்கள் இது. அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், இந்த 3 காரணங்களால மனித வாழ்க்கையில சிக்கல்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு எளிமையா சொல்றதுக்கான குருமார்கள் இல்லை அந்த காலத்துல. மக்கள் வந்து கொஞ்சம் இந்த அறிவில் ஏழ்மை இருந்ததுனால அதை வழிநடத்தக்கூடிய அறிஞர்கள் இல்லாதனால கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. இப்போ இந்த காலம் மாறி போச்சு, ஒரு மேம்பட்ட ஒரு விஞ்ஞான காலத்துல இருக்கும். சிக்கல்கள், புதிய சிக்கல்கள் வந்துகிட்டு தான் இருக்கு இன்றைய காலத்திலையும். ஆனா நம்முடைய மகர்ஷி அவர்களின் இந்த 3 அடிப்படை கருத்துக்களை நம்ம உள் வச்சு அதுல நம்ம புரிந்துகிட்டோம்னா அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், இது 3க்குள்ளேயே இந்த சிக்கலுக்கான காரணமும் இருக்கும், அதுக்கான தீர்வுகளையும் நம்ம அதுல புரிந்து கொள்ளலாம். அப்போ அறிவின் குறைபாட்டாலையும் சமுதாய இந்த ஒழுங்கமைப்பு இந்த விதிகள் நம்ம புரிந்து கொள்ளாதனாலையும் பலர் இணைஞ்சு கூட்டுறவா இருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையில இந்த சமுதாய பராமரிப்புக்கும் அதனுடைய காப்புக்கும் அதனுடைய மேம்பாட்டுக்குமான ஒரு விதிமுறையை நம்ம புரிந்து கொள்ளாதனாலையும் அதை அலட்சியம் செய்யறதுனாலையும் இந்த துன்பங்கள், சிக்கல்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ற மாதிரி ஒரு நிலை இருக்கு. அப்போ இந்த பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கையில, இடைப்பட்ட வாழ்க்கையில நான் யார், இந்த தன்னிலை விளக்கம் சொல்லக்கூடிய இந்த நான் யார், நான் எதுக்காக வந்திருக்கேன், என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன அப்படிங்கிற இந்த ஒரு புரிதலோட நாம் இந்த வாழ்க்கை பயணத்தை நாம கடந்து போனோம்னா நிச்சயமாக இந்த சிக்கல்கள் இருந்து நாம் வெளியே வர முடியும். இந்த நம்முடைய வீடு பேருன்னு சொல்லக்கூடிய இந்த லட்சியத்தை நம்ம அடையிறதுக்கு தடையா இருக்கிறதே இந்த முரண்பாடு தான். இந்த வாழ்க்கை சிக்கல்களை எதிர்கொள்ளும் மனோபாவம் தான் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை இனிமையா கடக்க உதவும் அப்படிங்கிற ஒரு புரிதலை சொல்லிக்கொண்டு மகர்ஷியோட இந்த
சமூக சிக்கல்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ஆராய்ச்சியை ஒட்டிய ஒரு சிந்தனையை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு மகர்ஷியோட ஒரு சின்ன பாடல், இந்த சிக்கலை பற்றிய ஒரு சின்ன ஒரு கவிதையை சொல்லி நம்ம அதோடைய தொடர்ச்சியா நம்ம சமூக சிக்கல்களை பற்றிய ஒரு சின்ன ஆய்வை தொடர்வோம். ஞானக்களஞ்சிய பாடல் தான் இது. தேவையோடு அளவு முறை, காலம் தேர்ந்தாற்ற அறிவு நுட்பம், அனுபவங்கள் தேவையாம் வாழ்வோர்கள் எல்லாருக்கும். தேவையோடு அளவு முறை, காலம் தேர்ந்தாற்ற அறிவு நுட்பம், அனுபவங்கள் தேவையாம் வாழ்வோர்கள் எல்லோருக்கும். சிறுவயதால் அறியாமை, விழிப்பு நிலை தேவையால் அலட்சியம், பின் பாசம் பற்றால் தெளிவில்லா உணர்ச்சி வயம். இந்த மூன்றால் தேவை முதல் நான்கினையும் கணித்து ஆற்ற திறனில்லா அறிவின் ஏழ்மை வாழ்க்கை சிக்கல் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்றாரு. அறிவின் ஏழ்மை வாழ்க்கை சிக்கல் அப்படின்னு பாடலை முடிக்கிறார். இதுதான் நம்ம இது வரைக்கும் சிந்திச்சோம். இப்போ தொடர் சிந்தனையாக மகர்ஷியோட ஆய்வு, இது அவர் இந்த சிந்தனையை அவர் நமக்கு கொடுத்தது தன்னுடைய 87வது வயசுல 1998 நினைக்கிறேன் இந்த நூல் வெளிவந்த நாள் வருடம். அப்போ ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில தர்க்க ரீதியான சமூக சிக்கலுக்கான ஆய்ந்து கண்ட தீர்வுகள் அப்படின்னு ஒரு நூலை வெளியிடுறாரு. அதுல மொத்தம் 12 சிக்கல்கள் அதுல சொல்லி ஒவ்வொரு சிக்கலுக்கும் உரிய சரியான புரிதலை மக்களுக்கு புரிய வச்சு, ஏன்னா தனி மனித சிக்கலுக்கு தான் தனியா இருந்து சிக்கலை சரி பண்றதுக்கே நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில சிரமப்பட்டுட்டு இருக்கோம். அது குடும்ப சிக்கலாகவும் உறவுக்குள்ளேயும் இந்த மாதிரி இந்த நிலையில இருக்கிற நம்மளை போன்றவர்களுக்கு தன்னிலை விளக்கம் பெற்ற இந்த மாதிரி ஒரு பெரியோர் அறிஞர்களால் தான் சமுதாய அளவுல விரிஞ்சு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில உள்ள சிக்கல்கள் என்ன, அதுக்கு தீர்வு என்ன. ஏன்னா நிறைய பேருக்கு சிக்கல் கொடுக்கறதுலையோ இல்லைன்னா அதை பத்தி பேசுறதுலயும் நிறைய உற்சாகம் இருக்கும். பட் தீர்வுகள் யாருக்கிட்டையும் சில நேரத்துல வராது. மகர்ஷியோட ஒரு சிறப்பு என்னன்னா, எந்த ஒரு பிரச்சனைக்கும் அதோட ஒட்டிய தீர்வையும் அதுல அழகா கொடுத்திருப்பார். அப்போ அந்த 12 சிக்கல்களை நம்ம இப்போ முதல்ல ஆரம்பிப்போம். முதல் சிக்கல் அவர் சொல்றது இயற்கையை அறியாமை. இயற்கை அப்படின்னு சொல்றப்போ அவர் எப்படி சொல்றாருன்னா, முதல்ல இந்த உலகம் தோன்றியது நுண்துகள் அப்படிங்கிற அந்த விண்துகள்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பெரிய கோள்கள் தோன்றி இந்த எல்லா இயக்க ஒழுங்கோடு இந்த இயங்குகின்ற இந்த இயற்கை, நம்ம ஜட பொருளாகட்டும் இல்லைன்னா உயிர் பொருளாகட்டும், நம்மளை சுற்றி உள்ள இந்த இயற்கை, அதோடைய ஆற்றல், இதை பற்றி புரிந்து கொள்ளாத ஒரு மனநிலை தான் முதல் சிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை பற்றிய புரிதல் மனிதனுக்கு வேண்டும். நம்மை சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் இயற்கையாக உள்ள இந்த இதை எப்படி தோன்றுச்சுங்கிற அந்த புரிதல் இல்லைன்னா மனிதன் அதை சிக்கலா. அப்போ மகர்ஷியோட பிரம்மஞான பாடலே நம்ம இதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விளக்கம் நமக்கு கிடைச்சிடும். நம்ம டெய்லி இந்த வீக்லி மெடிடேஷன்ல பாடுற இந்த பாடல் தான். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். எப்படி இந்த பிரபஞ்சம் தோன்றி எப்படி நம்முடைய மனித வாழ்வு வரைக்கும் வந்துச்சுங்கிறத ரொம்ப அழகா விவரிக்கிற ஒரு பிரம்மஞான பாடல் அது. அப்போ இயற்கை பற்றிய ஒரு முழுமையான புரிதல் இருந்து அதை ஒட்டி நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா இந்த சிக்கல் மனிதனுக்கு இருக்காது அப்படிங்கிறத ஒரு தீர்வா கொடுக்குறாரு. 2வது சிக்கல் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் வல்ல இறைநிலையை பற்றியும் அதன் இருப்பு, இயக்கம் மற்றும் ஆற்றலை பற்றியும் உள்ள குழப்பம். அப்போ இறைநிலை பற்றிய ஒரு குழப்பம் இருக்கு, இது ஒரு சிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம நிறைய அறிஞர்கள் இறைநிலையை பற்றிய நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இந்த இறை ஞானத்தை, பிரம்ம ஞானத்தை நமக்கு போதிச்சவர் நம்முடைய மகர்ஷி அவர்கள். எப்படி அது, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய திறம் என்ன, தரம் என்ன அப்படின்னு விவரிச்சு அலசி ஆராயக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய இந்த பிரம்மஞான கல்விகள் நமக்கு போதனையாகவும் சாதனை செய்யக்கூடிய வகையில அதை வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ள வகையிலையும் அதை ஒரு கல்வியாகவும் கொண்டு வந்தவர் நம்மளுடைய மகர்ஷி அவர்கள். அப்போ இறைநிலையிலிருந்தான் இந்த உலகம் தோன்றினுச்சு, மனிதன் தோன்றினா. அப்புறம்
அந்த அதனுடைய ஆற்றலை புரிந்து வாழக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருந்துச்சுன்னா இந்த சிக்கலுக்கான தீர்வு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்கள் எல்லாவும் வந்து எங்கிருந்து தோன்றுது, அதுக்கான தீர்வு என்னங்கிறது நமக்கு உடனே பிடிபடும்ங்கிறத இங்க சொல்றாரு. மூன்றாவதா சொல்லக்கூடிய சிக்கல் என்னன்னா, மனித உடல். அந்த உடல், அதுல செயல்படுகின்ற அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய அந்த மனம், அந்த மனம் சார்ந்த செயல், அதனுடைய மதிப்பை அறியாமை. இந்த உடல், உயிர், மனம், இந்த மூணுக்கு அந்த மதிப்பு அறியாம இருக்கிறது. இன்ப துன்பத்தின் இயல்பு நம்ம புரிஞ்சிக்காம இருக்கிறது. அதற்கான உண்மையான காரணம் மனதின் தன்மை, அதனுடைய அகநிலை புறநிலைன்றார். உள்ள எப்படி அந்த மனம் இயங்குது, வெளியில அதை நாம் எப்படி பார்க்கிறோம், அதனுடைய வல்லமை என்ன, இது பற்றிய ஒரு புரிதல் இல்லாதனால வாழ்க்கையில சிக்கல்கள் வருது அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய உடல் பற்றிய ஒரு புரிதல் இருக்கணும். அது எப்படி இயங்குது, அதனுடைய தேவைகள் என்ன, நம்முடைய பங்கு என்ன உடலை நலமா வச்சுக்கிறதுக்கு. இந்த வாழ்க்கையை நாம் கடந்து போவதற்கு உடல் ஒரு வாகனமா இருக்குங்கிறப்போ அதை எந்த அளவுக்கு நாம் நல்லபடியா வச்சுக்கணுங்கிறதுக்கு பயிற்சிகள் செய்யணும். மனவளம் அப்படிங்கிறப்போ அதுக்கு தேவையான முறையான பயிற்சிகளை வந்து இங்க நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். அப்போ அந்த பயிற்சிகள் மூலமாக மனதை வல்லமைப்படுத்தி, தூய்மைப்படுத்தி, நல்வழிப்படுத்தி, நல்ல எண்ணங்களோடு வாழ ஆரம்பிச்சோம்னா அப்போ இன்ப துன்பம் அப்படிங்கிற இந்த ஒரு 2 நிலையை தாண்டி அமைதியாகவும் பேரின்பமாகவும் வாழக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு நம்மளை எடுத்து செல்றாங்க மகர்ஷி அவர்கள். 4வதா உள்ள சிக்கல் என்ன சொல்றாருன்னா, இயற்கையின் தெய்வீக தன்மையையும் மனித வாழ்க்கையின் மதிப்பையும் பிறவியின் நோக்கத்தையும் அறியாமையினால் பிறரை மதிக்காத தன்மை. இப்போ வாழ்க்கையில நம்ம மட்டும் வாழ்ந்து போறதில்ல, நம்மளை சுத்தி உள்ள மக்களோட ஒத்து உதவியும் வாழக்கூடிய ஒரு தேவை இருக்கு. அப்போ பிறரை மதிக்காத தன்மை அப்படிங்கிற இங்க ஒரு இதை சொல்றது என்னன்னா, இயற்கையின் தெய்வீகத்தன்மை மற்றவர்கள்ட்டையும் இருக்கு. அவர்களை நாம் ஏற்று சக மனிதராக அவர்களுடைய மதிப்பையும் உணர்ந்து இந்த பிறவியின் நோக்கத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும்ங்கிற அந்த ஒரு தேவையை அங்க வலியுறுத்துறாரு. இதை சொல்றப்போ நம்மளுடைய காந்த தத்துவ பாடல் தான் இங்க மகர்ஷி அவர்கள் அந்த நூல்ல குறிப்பிட்டிருப்பார். எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். அப்போ அந்த காலத்துல இந்த விஞ்ஞான அறிவு இல்லாதப்போ இதை விளக்கத்துக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. ஆனா இப்போ வந்து எளிமையா இந்த காந்தத்தோட ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அது உடல்லையும் மற்ற பொருட்களையும் எப்படி அது முறையா இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த தெய்வீகத்தன்மை நம்முடைய மனித வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு தேவை, மற்றவர்களை நாம் சமமா எடுத்து மதித்து அவங்களை எப்படி நம்முடைய வாழ்க்கையை இனிதா கடந்து கொள்வதற்கு இந்த தெளிவு தேவைப்படும்ங்கிறத இங்க தீர்வா கொடுக்குறாங்க. 5வதா சொல்ற சிக்கல் வந்து தேவையற்ற பொருட்கள், செயல்கள் மற்றும் சடங்குகள் மீது ஆசையும் அதை பயன்படுத்தலும் நம்ம நேரத்தை செலவெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தேவையற்ற பொருட்கள், செயல்கள் மற்றும் சடங்குகள், இது நம்ம எல்லாருமே நமக்கு தெரிஞ்சதுதான். எப்பவுமே இந்த மாதிரி ஆஃபர் அப்படின்னு போட்டா நமக்கு மனதில் திடீர்னு போய் ஒரு கடைக்கு போய் நமக்கு கண்ணில் தென்படுறதெல்லாம் வாங்கி நம்ம வீட்டுக்கு வந்து தெரியும் அது இப்போ நமக்கு வீட்டில் அது இருக்கா இல்லைன்னா ஏற்கனவே வாங்கினதாங்கிறது ஒரு அந்த நிலையில தான் நம்முடைய நோக்கம் இருக்கும். அப்போ பொருட்களாகட்டும் செயல்களாகட்டும் நாம் பின்பற்றுகின்ற சடங்குகளாகட்டும் இதுல வந்து அதன் மீது நம்ம பற்று வைக்கிறதும் ஆசை வைக்கிறதும் அதுல நாம் எப்படி அதை அணுகுறோம்ங்கிறத பொறுத்து சிக்கல்கள் வருகின்றன. மகர்ஷியோட ஒரு சின்ன பாடல்ல சொல்லுவாரு, தேவையற்ற பொருட்கள் தம்மை தேவையாக்கி தேவை பெருக்கி துன்பம் மலிய கண்டோம். அப்போ தேவையை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு அது துன்பமா இன்பமா அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும். பெரும்பாலும் தேவையில்லாத பொருட்கள் தான் நம்ம வந்து பெருக்கிக் கொள்ற மாதிரி ஒரு மனநிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த தெளிவு நமக்கு வேணும்னா இந்த வாழ்வின் நோக்கம் புரிந்து இந்த வாழக்கூடிய இந்த மனவளக்கலை வந்து அதற்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு தீர்வா இருக்கும்ங்கிற மாதிரி சொல்றாரு. 6வதா சொல்லக்கூடிய காரணம் வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு. இது எல்லாமே சமூக நிலையில அவர் சொல்றது, தனி மனிதனுக்குன்னு பொருளாதாரம் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமான சிக்கலா சொல்றாரு. பொருளாதார ஏற்றத்தாழ்வுன்னு பாக்குறப்ப நமக்கு தெரியுது இப்போ இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு மக்கள் வந்து வெவ்வேறு
நிலையில வித்தியாசப்பட்டிருக்காங்க. நாம் இருக்கிற ஒரே பகுதியிலேயே வந்து அவங்க பொருள்துறையிலேயோ இல்லைன்னா மற்ற வாழ்வின் அந்த அனுபவத்திலேயே அவர்கள் வித்தியாசப்பட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ எப்படி அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம தீர்வா நம்ம பார்க்கணும்னா அவர்களுக்கான மகர்ஷி அவர்கள் நிறைய அதுக்கு சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற ஒரு தனி உலக சமாதானத்துல அதுக்கு தனியா அதுக்காக ஒரு சில தீர்வுகளை கொடுத்திருக்காரு. வேலையில எப்படி சம பங்கீடு வேணும், பொருளாதாரத்துல எப்படி அந்த பண்ட மாற்றுங்கிறத முன்னாடி பண்ட மாற்றம் வந்துச்சு, இப்போ அது பணமா மாறினதுனால இப்போ அந்த ஏற்றத்தாழ்வுக்கான தாக்கம் அதிகமா இருக்கு. அப்போ எப்படி வந்து நிலத்தை உலகம் எல்லாருக்கும் பொதுவானது, அப்போ அதை எப்படி எல்லாருக்கும் சமமா பங்கிட்டு ஒரு சமநீதி அப்படின்னு சொல்லுவார், பொருள் துறையில் சமநீதி அப்படின்னு அவருடைய வேதாத்திரிய கோட்பாட்டுல. அப்போ இந்த ஏற்றத்தாழ்விலிருந்து எப்போ நம்ம விலகிறோமோ, எப்போ நமக்கு அதுக்கு முறையான தீர்வு வந்து உலக தலைவர்கள் ஒன்று கூடிய நம்ம அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களோ, அப்போ அதற்கு ஒரு அந்த சிக்கல் இருந்து விடுபட முடியும். மகர்ஷியோட பாடல்ல வந்து இதை எப்படி சொல்றாருன்னா, குலமுதலாய் பேதங்கள் கொள்ளும் நிலை மாற்றி பலரும் கூடி உழைத்து பங்கிட்டு வாழ்வோம். உலகில் பிறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் நில உலகம் சொந்தம் என்ற நீதிநிலை நாட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகம் எல்லாருக்கும் பொது. இந்த இயற்கை, சூரியன், நீர் எல்லாமே இந்த எல்லா வளங்களும் வந்து பொதுவானது இருக்கப்போ அதை முறையா பங்கிட்டு வாழக்கூடிய அந்த விரிந்த மனநிலை எல்லாருக்கும் வரணும். அதுதான் அந்த ஏற்றத்தாழ்வுல இருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. 7வதா சொல்ற சிக்கல் வந்து அரசியல் குழப்பங்களும் லஞ்ச ஊழலும் அப்படின்னு ஒரு சிக்கலை சொல்றாரு. இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து தெளிவான மனநிலை இல்லாத நம்முடைய மனோபாவம் தான். தலைவர்கள் வந்து அவர்கள் வந்து நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றவங்க தான். அப்போ நாம் எந்த மனநிலையில் இருந்து அவர்களை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை ஒட்டித்தான் தலைவர்களும் நமக்கு அவங்களுடைய திரும்ப நமக்கு செய்யற ஒரு செயலா அமையுது. அப்போ மகர்ஷியோட பாடல்ல குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், கற்றிடுவோம் புதிய கல்வி, கருத்தியத்து மேலாம் அப்படின்னு அந்த பாடல்ல அழகா சொல்லி, மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம்னு நம்ம அந்த பாடலை முடிப்பார். அப்போ இந்த லஞ்சம், ஊழல், இந்த அரசியல் குழப்பம் இது எல்லாத்துக்கும் தீர்வு வந்து நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு சரியான தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்முடைய வாழ்க்கை இந்த சிக்கல் வந்து வெளியே வர்றதுக்கு நாம் நம்முடைய பங்கை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறத இங்க தீர்வா சொல்றாரு. 8வதா உள்ள சிக்கல் என்ன சொல்றாருன்னா, தெய்வ நிலை இது தான் அப்படின்ற உண்மையை நம்ம தெளிவா உணராதது, இதுதான் தெய்வ நிலை அப்படின்ற உணராத தன்மை, அந்த நிலையினால உண்டாகக்கூடிய சமய தொடர்பான சகிப்புத்தன்மை இன்மை அப்படின்னு சொல்றாரு. இதுவும் ஒரு சிக்கல் தான். நம்ம வந்து இந்த சமயம் அப்படிங்கிறத விட இப்போ அந்த மத ரீதியாக நம்ம நிறைய பிளவுபட்டு நிற்கிறோம். அது வந்து எல்லாமும் ஒரே நோக்கத்துல ஒரே ஒரு இறை உணர்வு பெற வேண்டியங்கிற நோக்கத்துல தோன்றப்பட்டிருந்தாலும் இப்போ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்க வந்து அதுல சிக்கலை உருவாக்கிட்டதுனால அது ரீதியா பிளவுபட்டு நிற்கிறோம். அப்போ அந்த சகிப்புத்தன்மை அங்க இல்லாம போயிடுது. ஒன்றே தெய்வம் அப்படிங்கிற அந்த உணர்வை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னா இறை உணர்வு எல்லாருக்கும் வரணும். அந்த உண்மை தெய்வம் அப்படிங்கிறத வந்து இறை உணர்வு மனிதன்கிட்ட இருந்து அந்த தெய்வ நிலை வரைக்கும் கொண்டு போறதுக்கான ஒரு கல்வியா அது நமக்கு இருந்துச்சுன்னா இந்த சிக்கல்ல இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறத மகர்ஷி சொல்றாரு. மகர்ஷியோட ஒரு பாடல்ல இத சொல்லுவார். கலை உணர்வால் கண், காது, மூக்கு, முகம், குணம், உருவம் புகுத்தியே சிலை உருவில் காட்டிச் சொன்ன கதைகளில் மயங்கி நாம் சிக்கியுள்ளவரை உண்மை நிலை விளங்காது, உணர்வோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இறை உணர்வு தான் மனிதனை வந்து வழி நடத்தும் அப்படிங்கிறத இங்க நாம் புரிந்து கொண்டோம்னா இந்த சிக்கல்ல இருந்து நாம் வெளியே வரலாம். 9வது சிக்கல் அவர் சொல்றது வந்து பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை, அந்த ஆன்மாவின் இருப்பு, இயக்கம், விளைவுகள், அதன் தன்மைகளை அறியாத தன்மை அப்படின்னு சொல்றாரு. இந்த வகுப்பு எடுக்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு ஆர்வத்தோட எல்லாரும் கேள்வி பதிலோட வந்து உட்காருவாங்க மன்றத்துல. நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம்,
இறந்தா என்ன ஆகுறோம், இந்த உயிருக்கு என்ன அதோட நிலை அப்படிங்கிறது இந்த ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது நம்ம இந்த வாழும் இந்த நிலை மட்டும்தான். முன்னாடி எப்படி இருந்தோம், பின்னாடி என்ன ஆக போறாங்க. ஏன்னா இதைத்தான் அச்சம் அச்சமூட்டியும் ஆசை காட்டியும் சொர்க்கம் நரகம்ங்கிற அந்த ஒரு தன்மையில நம்ம இது வரைக்கும் பழகிட்டோம். ஆனா மகர்ஷி அவர்கள் தான் இதுக்கு தனியா ஒரு சிந்தனையை கொடுத்து தெளிவான விளக்கம் கொடுத்து உயிர் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, அது அதனோட தோற்றம் என்ன, இப்போ அது எப்படி இயங்கிட்டு இருக்கு, அதோடைய முடிவு இறந்ததுக்கு அப்புறம் அது எப்படி நம்ம அணுகுறோங்கிற அந்த ஒரு தெளிவை நமக்கு கொடுத்து எல்லாருமே இந்த வகுப்புல இருக்கிறதுனால இந்த சிந்தனையை நீங்களும் அதை மீண்டும் சிந்திச்சு அதுல இருந்து ஒரு தெளிவு பெறலாம்ங்கிறத ஒரு குறிப்பை சொல்லிட்டு அடுத்த சிக்கலா அவர் சொல்றது வந்து 10வது சிக்கல், பெண்மையின் மேன்மையை உணராதது, அவர்களை புறக்கணித்தல் மற்றும் துன்புறுத்துதல். பெண்மை, தாவர வகை, உழைப்பாளிகள் ஆகியோரின் மேன்மையினை புறக்கணித்தல் அப்படிங்கிற ஒரு சிக்கலை சொல்றாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உயிர்கள் எப்படி இறைநிலையிலிருந்து இந்த எல்லா தோற்ற பொருட்களும் வந்திருக்குன்னு நம்ம சொல்றோமோ அதே தன்மையை மனித உருவுல வந்து நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து பெண்மைக்கு தான். நம்ம இந்த ஒட்டுமொத்த உயிர் மனித இனத்துக்கும் தோற்றுவாயாக இருக்கிறது இந்த பெண்மைங்கிறத நம்ம புரிந்து விட்டோம்னா அந்த இயற்கையும் பெண்மையும் ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு மேன்மையை நாம புரிந்துக்கலாம். பெண் வயிற்றில் உருவாகி பெண் பாலுண்டே வளர்ந்தாய், பெண்ணின் துணை கொண்டே வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமை உணர் அப்படிங்கிற ஒரு மகர்ஷியோட சிந்தனையை இங்க தீர்வா நம்ம புரிந்து கொள்ளலாம். 11வது சிக்கலா அவர் சொல்றது வந்து போர்க்கருவிகளின் உற்பத்தி மற்றும் போர்களின் பெருக்கம். இந்த ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த சிக்கலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இது வந்து தீர்வு வந்து போரில்லா நல்லுலகம் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில மகர்ஷி பாடல்ல சொல்லியிருப்பார். இந்த நல்லுலகம் வந்து போர் இல்லாம இருக்கணும்னா உலக தலைவர்கள் கூடி இந்த உண்மையினை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இந்த கருத்தை ஏற்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு அவரு நிறைய முயற்சி எடுத்தார். அவருடைய காலத்துல ஒட்டுமொத்த ஐக்கிய நாட்டு சபைகள் வரைக்கும் அவர் தன்னுடைய சிந்தனையை கொண்டு போய் வச்சு அவர் இது சொல்லியிருந்தாலும் இது தனி மனிதன் அமைதியிலேருந்து அது உலக அமைதியா பரவும் அப்படிங்கிறது தான் கடைசியா நம்மளுடைய உலக வேட்புல வந்து நம்ம அடிக்கடி பாடுற அந்த பாடல் தான். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும். இந்த சிந்தனையை நம்ம ஆழமா பதிய வச்சோம்னா இதுவே வந்து எல்லார் மனநிலையிலையும் அது வெளிப்பட்டு இந்த போர்னால வர்ற இந்த சிக்கல் நமக்கு தெரியுது. அன்றாட வாழ்க்கையில சுத்தி நடக்கிற இந்த சிக்கல் வந்து எந்த அளவுக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த போரில் இருந்து இந்த உற்பத்தி பண்ற அந்த மனநிலை இருந்து தலைவர்கள் மாறி அதை நற்செயல்களுக்கு மாற்றுவாங்கிற ஒரு உண்மையை நம்ம மனதில் ஏற்றுக்கொள்ளலாம். கடைசியாக உள்ள 12வது சிக்கல் அவர் சொல்றது வந்து மனித வளத்தின் மேன்மையையும் மேம்பாட்டையும் பேணி காப்பதற்கான ஆன்மீக கல்வி இல்லாத நிலை. இப்போ இந்த கல்வியில சில குறைபாடுகள் இருக்கு. இப்போ வரைக்கும் நமக்கு உள்ள கல்விகள் வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய கல்வியாகவும் அது ஏட்டுக்கல்வியாகவும் இருந்தாலும் பண்பாட்டு கல்வியாக கொடுக்கப்படுகிற கல்வி வந்து சரியான ஒரு முன்னேற்றத்தை தரவில்லை. அப்படிங்கிறதுனாலதான் பண்பாட்டு கல்வியாக நம்முடைய மனவளக்கலையில இந்த ஒட்டுமொத்த உலக சமுதாயத்துக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அந்த நற்பண்புகளை போதிக்கக்கூடிய கல்வியை இங்க நமக்கு கொடுத்திருக்காரு. அப்போ இந்த மனவளக்கலைங்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் நம்முடைய வாழ்க்கையில வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததை நம்ம புரிந்துகிட்டு இந்த வாழ்வின் சிக்கல் தனி மனிதனால் தன்னால எந்த அளவுக்கு சிக்கல்ல இருந்து விடுபட்டு நம்முடைய வாழ்க்கையை எப்போ இன்பத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ அதே போல சமூக சிக்கல்களுக்கும் நம்மளாலான பங்கையும் ஆற்றி இந்த சிக்கல்களிலிருந்து விடுபட்டு நாம் இனிமையாக வாழ முடியுங்கிற அந்த ஒரு உண்மையை நாம புரிஞ்சுக்குவோம். முடிவாக மகர்ஷியோட ஒரு பாடலை சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். சீர்திருத்த முறையிலே காலத்திற்கேற்ப சிக்கனத்தை வாழ்க்கையிலே செயலாக்கி உய்ய சிந்தனையை பேரியக்க தொடர்களத்தில் செலுத்தி சிக்கல்களை அகற்றி மெய் அறிவு பெறச் செய்வோம். சிக்கல்களை அகற்றி மெய் அறிவு பெறச் செய்வோம் அப்படின்னு இந்த சிந்தனையை சொல்லி இந்த அரிய வாய்ப்பை நல்கிய மன்றத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.